ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நர்பவி சமையல். இன்றைக்கி அத்திப்பழம் வச்சு ஒரு நல்ல ஸ்வீட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 6 அத்திப்பழம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதை பாதியாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு பேனில் சர்க்கரை, அதாவது நாட்டு சர்க்கரை, அப்படி இல்லைன்னா வெல்லம், இல்லைன்னா ஒயிட் சுகர், இது 3ல் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அந்த சர்க்கரையை போட்டு நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஹோல் ப்ராசஸ் முடிகிற வரைக்குமே அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், இல்லைனா ரொம்ப தீஞ்சு போயிடும். இப்போ அது நல்லா நீங்கள் போட்டு கிளறினதுமே ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டதும் அந்த சர்க்கரை மெல்ட் ஆகி ஒரு மாதிரி பபிள்ஸ் அது கேரமலைஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் போட்டுட்டு அது நல்லா மெல்ட் ஆகி நல்லா பாயில் ஆக ஆரம்பித்ததுமே கட் பண்ணி வச்சுருந்த அத்திப்பழத்தை எடுத்து இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா அதை குக் பண்ண விடுங்க. இந்த குக்கிங் ஸ்டேஜில் அந்த அத்திப்பழம் அந்த சுகரோட அந்த கேரமலைசேஷனை நல்லா அப்சார்ப் பண்ணிக்கும். அதுலேயே அது நல்லா வெந்துடும். ஸோ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டு அதே மாதிரி நல்லா வேக வைங்க. ஸோ இதில் அது நல்லா அந்த அத்திப்பழத்தில் அந்த சர்க்கரை நல்லா ஊறினதுனால நல்ல ஒரு ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும். இப்போ அத்திப்பழம் வெந்ததுக்கப்புறமா அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம பாதாம் நான் எடுத்துருக்கிறனால உங்களுக்கு வேணும்னா எந்த நட்ஸ் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே சிரப்பில் அந்த பாதாமை போட்டு நல்லா நீங்கள் கிளறி விடும்போது அந்த பாதாமில் அந்த சுகர் சிரப் நல்லா கோட்டாகி அதுவுமே கேரமலைஸ் ஆகி நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு அத்திப்பழம் நல்லா சூடாரி இருக்கும். ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அது மேலே ஒரு ஸ்கூப் வெண்ணிலா ஐஸ்கிரீம் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் எந்த ஐஸ்கிரீம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். வெண்ணிலா ஐஸ்கிரீம் போட்டுட்டு அது மேலே நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருந்த பாதாமை போட்டுட்டு அதை முழுசாக ஒரு பீஸா அப்படியே எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது எல்லா ஏஜ் பீப்புளும் சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.